Hello friends, welcome back to Geekyragul. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்க தமிழ்ல பார்த்த மாதிரி போஸ்ட் ஆபீஸ் அக்கவுண்ட் வச்சிருக்கவங்க கண்டிப்பா வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பா நீங்க வச்சிருக்கீங்களா? அதாவது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிற நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐஓபி, ஐசிஐசி, ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி பிரைவேட் பப்ளிக் பேங்க் வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்றது என்னன்னா கொஞ்சம் வயசானவங்க, அதாவது வீட்டில் வந்து ஏஜ் இருப்பாங்க, அம்மா ஆகட்டும் பாட்டி ஆகட்டும், இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க இவங்க மட்டும் தான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வந்து பேங்க் போய் அவங்க வந்து அமௌண்ட் வந்து போறதுக்கு வந்து சிரமமா இருக்கும். அவங்க மட்டும் தான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து கிராமப்புறத்தில் கண்டிப்பா வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். உங்க வீட்டில் யாராவது உங்க அம்மா இருக்கலாம், இல்லை பாட்டியா இருக்கலாம், உங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து கண்டிப்பா வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து அக்கௌண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வந்து என்னன்னா ஆஃபீஸ்ல வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இந்தியா வந்து ஆஃபீஸ்ல ட்விட்டர்ல வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து என்னதுன்னு பாத்தீங்கன்னா வந்து இனிமேல் வந்து மினிமம் மெயின்டெனன்ஸ் பேலன்ஸ் வந்து 500 சொல்லி ஃபிக்ஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து 11/12/2020. ஸோ டுடே தான், இன்னிலிருந்து தான் வந்து நீங்க வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் நீங்க மெயின்டைன் பண்ணியிருந்த எவ்வளவு ரூபாய் மெயின்டைன் பண்ணணும், அதாவது 50 ரூபீஸ்ல இருந்து 500 ரூபாய் மெயின்டைன் பண்றதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து இப்போ வந்து ஃபிக்ஸடா வந்து மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் வந்து 500 வந்து வச்சுட்டாங்க. ஸோ வந்து இதுக்கு மேல வந்து நீங்க வந்து 500 வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணலைன்னா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. எவ்வளவு பாத்தீங்கன்னா வந்து அதாவது மார்ச் 31 பாத்தீங்கன்னா வந்து அப்ப வந்து உங்களுக்கு வந்து ஆனுவல் ஃபீஸா வந்து 100 ரூபீஸ் பிளஸ் ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ 500 ரூபீஸ் வந்து நீங்க மெயின்டெனன்ஸ் பண்ணலைன்னா வந்து கண்டிப்பா வந்து அந்த ஃபீஸ் வந்து அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ வந்து நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் கிடையாது. அதாவது இது வந்து ஏன் வந்து இந்த கவர்மெண்ட் இந்த மாதிரி வந்து புதுசா வந்து ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் யாருமே வந்து மெயின்டெனன்ஸ் பண்றது கிடையாது. ஸோ வந்து அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிடுறாங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து அமௌண்ட் வந்து டெய்லி கட்டுறாங்களா இல்லன்னு தெரியல, மெயின்டைன் பண்றாங்க, ப்ராப்பரா மெயின்டைன் பண்றதுல அமௌண்ட் கொஞ்சம் போடுறதுல. ஸோ எல்லாராலையுமே போட முடியுமான்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பா வந்து முடியாது. ஸோ வந்து இதனால வந்து கவர்மெண்ட் வந்து ஏகப்பட்ட லாசஸ் இருக்கு. ஸோ மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல. ஸோ அதனால வந்து மினிமம் ஒரு 500 வச்சுட்டா வந்து ஒரு மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து ஒரு 50 மெயின்டைன் பண்றவங்களுக்கு ஒரு 500 பேஸா வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ முதல்ல இன்க்ரிமெண்ட் பண்ண வேண்டியது அதாவது போன வருஷமே. ஸோ வந்து இந்த வருஷம் வந்து அவங்க ஆஃபீஸ்ல வந்து சொல்லிட்டாங்க 11/12/2020. ஸோ இன்னில இருந்து இதுக்கப்புறம் நீங்க வந்து 500 மெயின்டைன் பண்ணலன்னா வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க சொல்லியிருக்காங்க. 100 பிளஸ் ஜிஎஸ்டி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்க ஒரு 1 or 2-3 இயர்ஸ் வரைக்கும் வந்து நீங்க வந்து எந்த ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணலன்னா வந்து வந்து அக்கௌண்ட் ஆல்ரெடி வந்து க்ளோஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக் வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து கேட்கலாம், அதாவது மார்ச் 31 அதாவது இந்த இயர் எண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் நீங்க முடியலாட்டி வந்து அதாவது மெயின்டெனன்ஸ் பண்ண முடியலாட்டி 500 ரூபீஸ் மேல முடியல, ஸோ என்கிட்ட ஒரு 100 ரூபீஸ் தான் இருக்கு, இல்லை 0 தான் இருக்கு, அப்ப என் அக்கௌண்ட் என்ன சொல்லி நீங்க கேள்வி கேட்கலாம். கண்டிப்பா அதுக்கு பதில் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா பிகாஸ் வந்து அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லா பீப்புள்ஸ் வந்து ஒரு அமௌண்ட் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறாங்க, அமௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்றதுக்கான பாக்குறாங்க. ஸோ அதனால தான் பேஸ் வேல்யூ வந்து ஒரு 500 வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க மெயின்டெனன்ஸ் வேல்யூ. ஸோ அதுலயும் நீங்க மெயின்டைன் பண்ணலன்னா வந்து கண்டிப்பா வந்து உங்க அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 1 or 2 இயர்ஸ் அதாவது 3 இயர்ஸ் மேல வந்து நீங்க எந்த ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷனும் பண்ணலனும் ஆட்டோமேட்டிக்கா உங்க அக்கௌண்ட் வந்து நீங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ டிரான்சாக்ஷன் வந்து அடிக்கடி பண்ணிட்டு இருங்க. எப்பயாச்சும் வந்து கண்டிப்பா வந்து அக்கௌண்ட் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ வந்து எந்த ஒரு பேங்க் இருந்தாலும் சரி, நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மெயினா வந்து நான் சொல்ல கிடையாது. ஸோ மற்ற பேங்க் ஆகட்டும், எஸ்பிஐ ஆகட்டும், ஐஓபி ஆகட்டும், இந்த பிரைவேட் பேங்க் ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ், இந்த மாதிரி ஐசிஐசி, இந்த மாதிரி பிரைவேட் பப்ளிக் எந்த செக்டார் பேங்காக இருந்தாலும் ஓகே வந்து நீங்க வந்து அமௌண்ட் வந்து நீங்க அவங்க வந்து மினிமம் சார்ஜ் வந்து கண்டிப்பா வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதையும் கண்டிப்பா வந்து அதாவது மக்களோட செலவுக்கு வந்து அவங்க எடுத்துருவாங்க. ஸோ அதனால வந்து மெயின்டைன் பண்ண பாருங்க. ஸோ வந்து என்னால வந்து நான் வந்து ஆர்டர் போட முடியாது. ஸோ வந்து மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சர்வீஸ் சார்ஜ் அவங்களுக்கு 100 ரூபீஸோ 200 ரூபீஸோ 50 ரூபீஸ் இந்த மாதிரி எடுத்தா வந்து உங்களுக்கு தான் வந்து அந்த அமௌண்ட் வந்து லாஸா இருக்கும். சோ வந்து மெயின்டைன் பண்ணுங்க. எப்படியாச்சும் வந்து கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ண பாருங்க. சோ அதனால தான் கண்டிப்பா வந்து உங்களோட அமௌண்ட் வந்து இதுல இருந்து லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதையும் நீங்க தவிர்த்தரலாம். சோ வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஆக்ஷன் வந்து எடுத்துக்க காரணமே மெயினா வந்து சோ அக்கௌண்ட் வந்து யாருமே அதிகமா மெயின்டைன் பண்றது கிடையாது. நிறைய பேர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுறாங்க. சோ வந்து மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. சோ அதனால வந்து ஏகப்பட்ட கோடிஸ் வந்து லாஸ் ஆகுது அதாவது கவர்மெண்ட்டுக்கு. சோ அதனால வந்து இந்த ஒரு முடிவு வந்து நாங்க எடுத்திருக்கோம். சோ அதனால இதனால வந்து இனிமேல் வந்து 500 ரூபீஸ் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணலாட்டி 500 குறைவா நீங்க எவ்வளவு மெயின்டைன் பண்ணினாலும் சரி, உங்களுக்கு வந்து அந்த இயர் முடியும் போது வந்து 100 பிளஸ் ஜிஎஸ்டி வந்து சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஈவன் வந்து நீங்க வந்து சிங்கிள் டிரான்சாக்ஷன் இல்லாம 0 ரூபீஸ் மெயின்டைன் பண்ணிருந்தீங்க வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சோ நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணுங்க, 500 ரூபீஸ் மெயின்டைன் பண்ணுங்க. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் யாராவது வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு இந்த நியூஸை வந்து அவங்களுக்கு சொல்லுங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வந்து யாராவது 500 ரூபீஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணலன்னா கண்டிப்பா வந்து அமௌண்ட் பிடிச்சிருவாங்க. சோ வந்து இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். இன்னைக்கு தான் இதுக்கப்புறம் நீங்க வந்து 500 மெயின்டெனன்ஸ் பண்ணியே ஆகணும். சோ வந்து கண்டிப்பா போய் சொல்லிருங்க. அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த வீடியோ வந்து அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். போஸ்ட் ஆஃபீஸ் அந்த அக்கௌண்ட் யாராவது வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணீங்க ரொம்பவே நன்றி. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.